அந்தச் சாலை எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அன்று இரவு ஏனோ ஒரு இனம் புரியாத நடுக்கம் கதிருக்கு ஏற்பட்டது. தன் பைக்கை வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்த அவன் ஒரு வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த அந்த பெரிய லாரியை எதிர்பார்க்கவில்லை. பயங்கரமான சத்தம். கதிர் தூக்கி வீசப்பட்டான். அவனது கைக்கடிகாரம் தரையில் பட்டுச் சிதறியது. முட்கள் சரியாக மாலை 6 மணிக்கு அப்படியே நின்றுவிட்டன. கதிர் மெதுவாக கண் விழித்து பார்த்தான். அவனது கதிர் எஞ்சி இரையை அதே சாலையில் காயமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். நல்லவேளை உயிர் தப்பித்தோம் என நினைத்து கொண்டு பைக்கை எடுக்கச் சென்றான். ஆனால் அங்கே பைக் இல்லை. சுற்றிலும் பார்த்தால் மனிதர்கள் யாரும் அவனை கவனிப்பதாக தெரியவில்லை. குழப்பத்துடன் தன் வீட்டிற்கு ஓடினான். அங்கே அவனது தாய் அழுது கொண்டிருந்தார். அவர் முன்னே ஒரு பிணம் கிடந்தது. அது கதிரின் உடல். திடுக்கிட்டு போன கதிர் தன் கையை பார்த்தான். அவனது கடிகாரம் இன்னும் 6 மணிக்கு என்றே காட்டியது. தான் இறந்துவிட்டோம் என்பதை உணர்ந்த அந்த நிமிட ஒரு பயங்கரமான வெளிச்சம் அவனைச் சூழ்ந்தது. மீண்டும் அதே சாலை, அதே பைக். அவன் மீண்டும் ஓட்டிக்கொண்டிருக்கிறான். அதே வளைவு, அதே லாரி. மீண்டும் விபத்து நடக்கிறது. மீண்டும் அவன் ஆவியாக எழுகிறான். இது ஒரு முற்றில்லாத சுழற்சியாக மாறியது. 100 முறை 1000 முறை அவன் செத்து பிழைத்தான். அந்த 6 மணிக்கு என்றே நேரத்தை தாண்டவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கதிர் இந்த முறை விபத்து நடப்பதற்கு முன்பே சாலையின் குறுக்கே பாய்ந்து லாரியை நிறுத்த முயற்சான். லாரி நின்றது. கதிர் ஓடிப்போய் லாரி டிரைவரின் கதவை திறந்தான். உள்ளே இருந்தவனை பார்த்ததும் அவனுக்கு ரத்தம் உறைந்து போனது. அந்த லாரியை ஓட்டிக்கொண்டிருந்தது வேறாரும் இல்லை, கதிரேதான். லாரிக்குள் இருந்த கதிர் கீழே நின்றிருந்த கதிரை பார்த்து ஒரு விகாரமான சிரிப்பைச் சிரித்தான். ஒரு வழியா என்னை கண்டுபிடிச்சுட்டியா? இத்தனை வருஷமா இந்த லாரிக்குள்ள நான் கைதியா இருந்தேன். இப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இனி நீதான் இந்த லாரியை ஓட்டணும். அடுத்த பலி கிடைக்கிற வரைக்கும் இந்த சாலையிலேயே சுத்திட்டு இரு என்று கூறிவிட்டு கீழே குதித்தான். அவன் தரையில் இறங்கிய அடுத்த நொடி நேரம் 6:06 என்று மாறியது. ஆவியாக நின்ற கதிர் இப்போது லாரிக்குள் இழுக்கப்பட்டான். அவனது கையில் இருந்த உடைந்த கடிகாரம் மீண்டும் ஓட ஆரம்பித்தது. ஆனால் அவனால் லாரியை விட்டு இறங்க முடியவில்லை. வெளியே சென்ற இன்னொரு கதிர் நிஜ உலகிற்குள் ஜாலியாக நடந்து சென்றான். கதிர் இப்போது அந்த சாலையின் நிரந்தர கைதியாகிவிட்டான்.